ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜாய்லின் டிவியின் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இந்த சாட்சியின் வேலை நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் இந்த சாட்சியின் வேலை நிகழ்ச்சியின் மூலியமாய் நாங்கள் தொடப்பட்டிருக்கிறோம். ஐயா, நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்களும் உங்களோடு கூட தொடர்பு கொண்டு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கிறது என்று சொல்லி அநேக தொலைபேசி அழைப்புகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர்கள் சொல்ல ஒரே ஒரு, நீங்கள் எடுக்கக்கூடிய இன்டர்வியூ மூலியமாய் நாங்கள் எத்தனையோ முறை பயந்திருக்கிறோம், சாட்சி சொல்வதற்கு யோசித்திருக்கிறோம், நாங்கள் சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் அந்த வேளையில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த சாட்சியின் வேலை நிகழ்ச்சியை வைத்ததுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி அநேகம் சொல்லுவதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட வேலூர் பகுதியில் இருக்கிறதான அருமையான பிரதர் ஸ்ரீதர், இவர் ஒரு பிஇடி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர். இவர் கர்த்தருடைய நாமத்தினால இவர் இந்த ஜாய்லின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நான் அவருக்கு வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன். இதனாலே நாம் அவரோடு கூட இணைந்து அவர் ஆண்டவராகிய இயேசுவை எப்படி சந்தித்தார், ஏற்றுக்கொண்டார், எப்படி ஆண்டவரோடு இருக்கின்றார் என்பதை குறித்து நாம் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ள போகின்றோம். ஐயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த ஜாய்லின் டிவி தொலைக்காட்சி மூலியமாக உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட உங்களுடைய சாட்சியை அநேக தொலைக்காட்சி நேயர்கள் பார்ப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். இதனால தேவன் உங்களை சந்தித்த அந்த சில நொடி பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற போது நீங்கள் ஸ்ரீதராகி நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க, எப்படி ஆண்டு உங்களை சந்திச்சார், எப்படி ஆண்டு விரிவாக நம்முடைய தொலைக்காட்சி சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியா, என்னுடைய தந்தை ஒரு விக்கிரகத்தின் மத்தியிலே இந்துவாக இன்னமும் கூட, என்னுடைய தாயார் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நான் பிறக்கும்போது இருந்தாலும் கூட, என்னுடைய தகப்பனார் காவல்துறையிலே ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தார். அதனால் நாங்கள் என்னுடைய அம்மாவினுடைய வழியிலே நாங்கள் 3 பேர். நான் பெரிய ஒரு மகன், அதுக்கடுத்து சகோதரி, அதுக்கடுத்து தம்பி. 3 பேருமே அரசாங்க பணியிலே பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் ஒரு காரணம்னா, ஒரு பெரிய விஷயம், என்னுடைய தாயார் மிகவும் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க, வேதனைப்பட்டு ஜெயிப்பாங்க. ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேணால் போகணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோடு ஜெயிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் கூட நாங்கள் சிறு வயதில் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்திலும் கூட சர்ச்சைக்கு போவோம், நல்ல பிள்ளைகளாக போவோம், அமருவோம், கீர்த்தனை பாடல்கள் பாடுவோம், ஆராதனை பண்ணுவோம், கொல்லுவோம், செய்வோம். ஃபாஸ்ட்டு மைக்கை எடுத்து பிரசங்கத்தை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவோன்னா, அப்படியே பின்னாடி வெளியில் போயிட்டே இருந்துடும். கிரிக்கெட்டு மட்டையை தூக்கின்னு விளையாடுறதுக்கு போயிடும். அது பிசாசானு எங்களுக்கு அப்போ அந்த மாதிரி செஞ்சான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட சந்தோஷத்துக்காக போவோம். அம்மா கண்ணீர் விட்டு அழுது கொண்டு ஒரு பிள்ளைகளாக அம்மா உங்களை அழைச்சி கொண்டு போவாங்க. அப்போ உங்களுடைய அப்பா அதுக்கு எதுவும் சொல்றது கிடையாதா? எங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். என்ன ஒன்றுன்னா, அவரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபைக்கு வர மாட்டார். ஏன்னா அவருடைய வேலையினுடைய பாடுகள் அப்படி நிமித்தமாக வெளியில் போயிடுவார். ஆனால் எங்களை எந்த ஒரு தடுங்களும் செய்ய மாட்டார், கொல்ல மாட்டார். இன்னும் கூட அவங்களோட பிறந்தவர் 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேருமே விக்கிரகத்தின் மத்தியிலே தான், குடியாத்தன்ற பகுதியிலே வசித்து கொண்டு இருக்கிறாங்க. பெங்களூரிலையும் அதே மாதிரி சென்னையிலும் இருக்கிறாங்க. விக்கிரகத்தின் மத்தியிலே தான் இருக்கிறாங்க. இதில் அந்த 6 பேரில் அப்பா மட்டும்தான் எப்போ மாறி மனம் திரும்பி வந்தாருன்னா, அவருடைய பணிகாலம், ஓய்வு காலம் ஆரம்பிக்கும் போது தான் கடவுளை உணர்ந்து, அவருக்கு ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது உண்மையான தெய்வம் கடவுள் தான், அவரை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் அவர் அம்மாவனோட பாதையில் எங்களை வழி நடத்த ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நீங்கள் வாலிப நாட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆண்டு ஏற்றுக்கொள்வது நம்ம நிலையமா கிரிக்கெட் ஆடிக்கொண்டு தான் இருப்பீங்க? இல்லை, நாங்கள் கிரிக்கெட் ஆடிக்கொண்டு இருப்போம். அம்மா அழைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கடமைக்காக போவோம். ஒரு கடமைக்காக நாங்கள் போவோம். போயிட்டு சர்ச்சில் போயிட்டு சும்மா அவங்க அம்மா பார்க்குற அளவுக்கு
இருப்போம். அதுக்கு பிறகு முதல்ல அம்மா எப்போ இந்த பக்கம் திரும்புகிறாங்க அல்லது வந்து ரொம்ப பயபக்தியோடு கடவுளோட ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்போம். அப்படி ஐக்கியம் வரும்போது அவங்களுக்கு தெரியாத நாங்கள் வெளியில் வந்துடுவோம். வெளியில் வந்து அப்படியே வாலிப பருவம் போச்சு. காலேஜ் நாட்கள் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிட்டு படித்ததெல்லாம் ஒய்எம்சிஏ ஸ்கூல், ஒய்எம்சிஏ காலேஜில் தான் படித்தேன். கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டு இருந்தாலும் கடவுளை வந்து ஆழமாக தெரிஞ்சுக்காத ஒரு இடத்துல நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கிற காலத்துக்காக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திருமணம் ஆகிட்டு என்னோட மனைவி வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசாங்க பணியிலே தான். சொந்த ஊர் அவங்களுக்கு ஊட்டி. அப்படி இருக்கும்போது 2 பேருமே ஒரே நாளில் வந்து கடவுள் வந்து அரசாங்க பணியை கொடுத்த ஒரு ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடவுப்பட்டு இருக்கிற வேலையில். அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்தார். என்னுடைய குடும்பத்திலேயே யாருமே வந்து ஊட்டி கான்வென்ட்டில் இதுவரையும் படிக்க வச்சதில்லை. ஏன்னா என்னுடைய தந்தை வந்து அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சார். அந்த சிரமம் நாங்கள் படக்கூடாது சொல்லிட்டு தான் அவர் இன்றும் கூட ஒரு சொந்த வீடு இல்லாமல் 3 பிள்ளைகளுமே ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும் அவருடைய அந்த ஒரு எண்ணத்தை நிறைவேற்றினார். அதுக்காக ரொம்ப இது பண்ணியிருக்கோம். நானும் காலேஜ் படிக்கின்ற பொழுது காலேஜ் மாணவர்களோட சேர்ந்துட்டு விளையாடிட்டு போயிட்டு சில தவறான படத்துக்கு போகிறது கொள்வது அந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தில் நாங்கள் போய் கொண்டு இருந்தோம். கடவுளை வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். ஏதாவது ஒரு சபையில் எந்த பிசாசானோ ரொம்ப தந்திரமாக எங்களை வந்து அப்படியே வழி நடத்தி கூப்பிட்டு போயிடுவோம். ஆண்டவர் இடத்துலேருந்து பிரித்து தந்திரமாக கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போயிடுவோம். எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம், கொள்கிறோம், செய்கிறோம். அப்படி அந்த காலத்தில் போயிட்டே இருப்போம். அம்மாவை பார்க்க முடியாத சூழ்நிலை கூட வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி நிலையில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருப்போம். அந்த காலகட்டத்தில் இங்கே வேலூர் பகுதிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 3 ஆண்டு காலம் ஆகிட்டு நல்லா சந்தோஷமாக கை நிறைய கடவுள் சம்பளத்தை கொண்டார். இருந்தாலும் கடவுளோட நம்ம ஏசுசாமியோட ஆழ்ந்த ஒரு ஐக்கியம் இல்லாத இருந்தது. அதுக்கு பிறகு அவர் ஃபஸ்ட்டு எனக்கு 3 ஆக்சிடெண்ட் ஆகினது. நான் வந்து பைக்கை எடுத்தேன். எப்போவுமே காலேஜ் படிக்கிறது வந்து யமாகா வண்டி தான் வச்சுட்டு இருப்பேன். அது சொல்லுவாங்க, என்னோடய அப்பா சொல்லுவார், டேய் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாத என்ன. ஏன்னா அவர் காவல் அதிகாரியாக இருந்ததுனால அவருக்கு வந்து இந்த சாலையினுடைய விதிமுறைகள்லாம் தெரியும். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாத டாடி, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் என்ன கரெக்டாக தானே ஓட்டுறேன் என்னவ. ஆனால் அவர் சொல்லுவார், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ போனேன்னா 108 ஆம்புலன்ஸில் போவேன். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவோம். காலேஜ்லேயே வந்து கிளாஸ் ரூம்லேயும் ஏமாக எடுத்துன்னு போய் நிறுத்தி சஸ்பெண்ட் ஆன காலம்லாம் உண்டு. அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப போயிட்டு இருந்தோம். அப்பா சொல்லுவார், 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்பீடில் போகாத மகனேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன், என்ன டாடி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் நான் கரெக்டாக தானே வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 108 ஆம்புலன்ஸில் போவேன்னு சொன்னார். அப்போ நாங்கள் விளையாட்டை அந்த எடுத்துக்கின்னு போனோம். 2013 ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு விபத்து. ஆமாங்க, 2ஆம் தேதி 9வது மாதம் 2013 சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் NHA கிராஸ் பண்ணி சென்ட்ரலில் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த PATC ஹெட் ஆஃபீஸாண்ட நாங்கள் கரெக்டான பொசிஷனில் இருக்கிறோம். அந்த டைமில் என் கூட வந்து ஒரு தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த டைமில் லாரி வருது. லாரியை வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க. கார்காரன் வந்து லாரியை கவனிக்கிறான்னு தவிர எங்களை கவனிக்கல. நின்றுட்டு இருந்த வண்டியை அடித்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 அடி தூரம் ஹைட்டு போய் விழுந்து தலைமை ஆசிரியர் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவர். நான் என்னோடய பைக்கு ஒரு 10-12 அடி தூரம் போயிடுச்சு. அம்பாசிடர் கார் இடிச்சுது. அங்கேருந்து போலீஸ்காரெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சது, காலை இடித்த உடனே கால் ஃப்ராக்சர்னு எனக்கு தெரிஞ்சது. உடனே கச்சிப்பு எடுத்து என்னோடய காலை நான் கட்டினேன். ஆனால் ஆங்கிளில் தான் வந்து எனக்கு பிளட் லீக் ஆகுது. எல்லாருமே கேட்டாங்க, சார் அங்கே தானே வந்து அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, ஆனால் நீங்கள் வந்து மேலே கட்டுறீங்களேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை போன் ஃப்ராக்சர், எலும்பு உடஞ்சிடுச்சு, அதனால் இங்கே தான் நான் கட்டினேன், நடக்க முடியல. உடனே ஆட்களெல்லாம் வந்து அந்த கார் அடித்தாங்க. நான் வேணாண்டேன். அப்போ நான் ஒரே ஒரு இடிக்கும் போது ஆக்சிடெண்ட்டில் என்னை அறியாத ஏசப்பா நான் கூப்பிட்டு இருக்கிறேன். அந்த ஏசுசாமி தான் என்னை காப்பாற்றினார்னு நான் பிறகு நினச்சேன். 108 தலைமை ஆசிரியர் அவர் ஹைட்டில் போய் விழுந்து அவருக்கும் ஃபுல்லாக அடியில் உள்காயம் தான். அவர் இறந்து போயிட்டாருன்னு நினச்சேன் நான். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து நடு NH ரோட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வண்டி போல் அந்த பக்கம் வண்டி போல். எங்களை இடித்தவன் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்சுருந்தா
சென்னை டு வேலூர் வர்ற ரூட்டில் நாங்கள் ஆக்சிடென்ட் ஆகி மறித்து போயிட்டு இருப்போம் 2 பேர் அதே இடத்துல. இந்த NH சுகத்தை கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சரோட கால் அடிதான். அந்த ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த NH ஆரம்பித்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி உயிரோடு பிழைச்சவங்க யாருமே கிடையாது. என்னை வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னை வந்து என்கொயரி பண்ணக்கூடிய எஸ்ஐ சொல்கிறார், சார் நீங்கள் வந்து உண்மையிலே போனப்போ பிறவில ஏதோ ஒரு செஞ்சுருக்கிறீங்க யாருக்கோ, அந்த இடத்துல உயிரோடு பிழைச்சவங்க யாருமே கிடையாது. அது ஒரு கண்ணீர் தான் சொல்லிட்டு நாங்கள் இருப்போம். அதுக்கு பிறகு நான் வந்து குறைஞ்சது மேல் விசாரம் ஹாஸ்பிட்டலில் ஒரு 35 நாட்கள் நான் வந்து இருந்தேன். 7 நாட்கள் ஐசியூவில் இருந்தேன். இருந்துட்டு என்னென்னா எனக்கு அந்த பிபி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வந்ததான்னு கேட்குறாங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கா, இதில் வந்து நமக்கு மானிட்டரில் காமிக்குது, கம்ப்யூட்டரில் காமிக்குது சொல்லிட்டு அதெல்லாம் இது வரையும் வந்ததே இல்லை. நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நான் செக் பண்ணதும் கிடையாது, எனக்கு வந்ததும் கிடையாதுன்னு. அந்தளவு பிசாசானவன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு நான் அந்த 35 ஆண்டு காலம் நாட்கள் முடிஞ்சு என்னுடைய காலில் பார்த்தீங்கன்னா 5 ராடு வச்சுட்டு இருந்தாங்க. நடக்க முடியாது, கொல்ல முடியாது, ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ தான் வந்து பைபிளை வந்து ஒரு அதிகாரத்துக்கு மேலே படிக்க ஆரம்பித்தேன். அது வெளியே எடுப்போம், அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 5 வசனம் படிப்போம், 10 வசனம் படிப்போம். அதில் படிக்கிற மாதிரியே அப்படியே தூங்கிடுவோம். இன்னைக்கு வாலிப சகோதரர்கள் கிறிஸ்துவ வாலிபர்கள் செய்கிற ஒரு பெரிய காரியமே அதுதான். அம்மா சொல்கிறாங்க, சில வேலையிலலாம் பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக லீவ் நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாலிபர்கள் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கட்டாயம் ஒரு அதிகாரம் படித்தா உனக்கு சாப்பாடு, ஒரு அதிகாரம் படித்தா உனக்கு ஜபம் பண்ணால் தான் உனக்கு சாப்பாடு என்று சொல்லி கண்டிப்பு வளர்க்குற எத்தனை பெற்றோர் இருக்கிறாங்க. அந்த பெற்றோருடைய வளர்ப்பில் கூட இவங்க மண்ணை தூக்கிட்டு வருவாங்க அவங்கள மாதிரி. கண்டிப்பாங்க. இப்போ நமக்கு அந்த சின்ன வயசில் எப்படின்னா நம்மளோட பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கணுன்ற மாதிரி ஒரு இது. அந்த இடத்துக்கு போகாதானா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் என்னதான் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். பைபிளில் குறைஞ்சது 1/2 மணி நேரம் படினா 5 நிமிஷம் படிக்கலாமே, என்ன அவங்க சொல்கிறதுன்ற மாதிரி அந்த ஒரு பைபிளை படிக்கணும். கடன்னு மனப்பாடம் பண்ணுற மாதிரி நம்ம படிச்சுட்டு அதில் என்ன இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கல படிச்சுன்னு. ஆனால் கடவுள் வந்து அந்த 35 நாட்களுக்கு பிறகு ஒரு நாளைக்கு குறைந்த பைபிளை அந்த உட்காந்து பொறுமையாக நீங்கள் படிக்கும்போது என்ன உணர்வு உங்களுக்குள்ளே வந்தது? அதாவது நான் ஆரம்ப காலத்தில் நான் முன்னாடி பைபிள் வந்து ஒரு அம்மாவோட கம்பல்ஷனில் படிச்சிங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும்போது ஒரு உணர்வோடு படிச்சிங்க. கம்பல்ஷனாக படிக்கிறதுக்கும் உணர்வுள்ளனாய் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிச்சார்? அதாவது அம்மா சொல்லி நாங்கள் படிக்கும்போது பைபிளை எடுத்து படிச்சுட்டே இருப்போம். எண்ணங்கள்லாம் எங்கே இருக்கும்? விளையாட்டு மேலே இருக்கும் இல்லையா? இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பசங்கள்லாம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, ஃபோன் வேறு வரும், மாமு எங்கே இருக்கிற, வந்துரு முக்கியமான மீட்டிங்னு சொல்லிட்டு. மீட்டிங்னா படத்துக்கு போகிறதுன்றது அர்த்தம். அந்த மாதிரி கோடு வேடெல்லாம் வச்சுட்டு அம்மாவையும் அப்பாவையும் நம்ம ஏமாற்றிட்டு அப்படியே இருந்தோம் எண்ணங்கள். ஆனால் இப்போ வந்து நம்ம பைபிளில் படிக்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு அதிகாரம் படிக்கிறோன்னா அதை உணர்ந்து படிக்கிறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குது? நீங்கள் அந்த 35 நாளில் நீங்கள் உணர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு உணர்த்தப்பட்ட வசனம் எது, இல்லை உணர்த்த அதிகாரம் எது, பகுதி எது? நான் யோபோ பற்றி தான் படித்தேன். யோபோ படிக்கும்போது யோபுல வந்து கெட்டகுமாரன் அதோட வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கெட்டகுமாரன் வந்து போயிட்டு அந்த பன்றிகைக்கு தவிடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கின காலங்கள்லாம் உண்டு பைபிளில் நான் படிச்சிருக்கும்போது. அப்புறம் கடைசியாக நம்மளுடைய தகப்பன் கிட்ட எவ்வளோ பேர் வேலையாட்கள் இருக்கிறாங்க, நம்ம அதில் ஒரு வேலையாட்களாக போய் சேரலான்னு வரும்போது அப்பா கட்டி தழுவுறாரு. என்ன இருந்தாலும் நம்மளுடைய அப்பா அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஏசப்பா நமக்காக மரிச்சவர் எந்த அளவுக்கு பண்ணுவார்னு அதை உணர்ந்து நம்ம பைபிளில் படிக்கிற அளவுக்கு நம்ம அந்த 35 நாட்களில் நான் வந்து அனுபவித்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு டெய்லி 3 மணிக்கு விழிச்சிடுவேன், எழுந்துருவேன். என்னை அறிஞ்சிட்டு தூக்கமே வராது. நான் பார்ப்பேன், கரெக்டாக பார்த்தா மணி 3 இருக்கும். ஓ, கடல் வந்து நம்மளை வந்து பைபிள் படிக்க சொல்லி அழைக்கிறார் குரான் சொல்லிட்டு எடுத்து எனக்கு தூக்கம் வர்ற அளவுக்கு நான் அதிகாரங்களை படிச்சுட்டே இருப்பேன், ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைய காலம் வெளியும் கூட எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாத சர்ச்சைக்கு போகும்படியாக கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த 35 நாளிலையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அம்மாவோ உங்கள் மனைவியோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் அம்மாலாம் வந்து இப்போ என்னோட மனைவி கூட என்னோட கூட இல்லை. அப்போ அந்த 35 நாளில் ஒரு 10 நாட்கள் வந்து கூட இருந்தாங்க. அம்மாவும் அவங்களுடைய வேலை நிமித்தம், அப்பாவுடைய வேலை நிமித்தம். நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் தான். ஒரு 5 டேஸுக்கு வந்து மனைவி இருப்பாங்க, ஒரு 5 நாளைக்கு மாமாவோட பிள்ளை இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு வாரம் தம்பி
தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் தம்பினால தான் நான் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். அவர் வந்து கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கிறார். அப்படி பார்ட் டைமாக வந்து திருவண்ணாமலை பகுதியில் செங்கம் பகுதியில் அவர் ஒரு 2 days or 3 days ஒர்க் பண்ணுறாரு. கன்சால்மெண்ட் பே 5000 ரூபாய் கன்சால்மெண்ட் பேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் அவர் தான் வந்து கூட இருந்து எல்லாமே. இன்னைக்கு வந்து மெடிக்கல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த சார்ட் போடுறதுலேருந்து கொள்றதுலேருந்து அவரோட ஃப்ரெண்டு அவர் மோகன்ராஜ் டாக்டர்கிட்ட பேசி முன்னாடியே எங்களுக்கு சொல்லிடுவாங்க எவ்வளோ பணம் வந்து செலவாகுது, கொள்ளுது, இத்தனை நாள் இருக்கலாம், நீங்கள் போகலாம். ஆனால் ரொம்ப பாடுகள் பட்டேன் நான். ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து 32 தையல் காலில் இருக்குது. அதோட எல்லாமே எக்ஸ்ரே எல்லாமே நான் காமிச்சேன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ வந்து அவர் டாக்டரே வந்து ஆச்சரியப்பட்டார். ஒரே ஒரு 40 டேஸில் எப்படி நீங்கள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிங்க, வாக் பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்கள் அந்த அவ்வளோ பெரிய ஒரு காரியத்துக்கு நீங்கள் இது பெருசாக நினைக்கிறீங்க? நான் கடவுளோட கிருபை தான் நினைக்கிறேன். கடவுளோட கிருபை, என்னுடைய தாயினுடைய கண்ணீர், தந்தையோட அரவணைப்பு. நான் போகக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தவறாத போயிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அந்த அதனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடியதான மக்களோட ஜபம், பாஸ்டரோட ஜபம், அதை தான் வந்து நான் வந்து ஒரு பெரிய இதுவாக நினைக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நான் கடவுளுக்குள்ளே வர வர எனக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக ஜெயமாக முடிஞ்சு வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வந்து 3.5 லட்ச ரூபாய் கடன்காரனாக இருந்தேன். தாய்கிட்ட வாங்கலை, தகப்பன்கிட்ட வாங்கலை, என்னோடய தங்கைக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கினேன். என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எனக்கு தைரியம் சொன்னார். கிறிஸ்துக்குள்ளே ரொம்ப ஐக்கியமாக இருப்பார். நான் எப்போ அவர் வீட்டுக்கு போனாலே ஒரு 2-3 வசனத்தினாலையும் சொல்லுவார், ப்ரேயர் பண்ணுவார், கடவுளுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு. அவர் பேர் காசின்னு சொல்லிட்டுங்க, இங்கே எல்ஐசி கானில் தான் வசிக்கிறார். அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீ கடவுளுக்குள்ளே வா, கடவுளுக்குள்ள. அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், டேய் தைரியமாக இரு, கடவுள் பார்த்துக்குவார் சொல்லிட்டு போகும்போது பயப்படாத, நான் துணை நிற்கிறேன் வார்த்தை சொல்லுது. ஆனால் கடவுளே வந்து நம்ம கிட்ட எந்த செயலும் செய்ய முடியாது இல்லைங்களா, மனிதன் மூலியமாகவும் தேவை ஒருத்தர். அதனால என்னுடைய மாமா மூலியமா போகும்போது 1 லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டு தைரியமாருன்னு சொல்லிட்டு போனார். நான் கேட்டேன், ஆண்டவரே காலையில் தான் நான் நினச்சேன், நான் ஆண்டவரே பணத்துக்கு என்ன பண்ணுவேன் சாமி, இப்படி ஆயிடுச்சே கொண்டுச்சே, யாருக்கிட்ட நான் கேட்பேன்? என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே கூட அப்பா கிட்ட கூட காசு கேட்க மாட்டேன். காசு காலேஜ் படிக்கிற டைமில் கூட வேணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கெட்டில் இருக்கும், எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். பணத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. வேணும்னா ஒரு பாக்கெட்டில் எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அவரும் எதுவும் கேட்க மாட்டார். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இந்த டைமில் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி நம்ம செய்யணும்னு கிடையாது. கடவுளே இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரேன்னு அதிகாலை 3 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணேன். மாமா வந்து 9 மணிக்கெல்லாம் பைசா கொடுக்குறார். அது ஒரு பெரிய ஒரு சாட்சி எனக்கு. அதுக்கு பிறகு நான் ஒரு சில பாடல்களெல்லாம் கூட ஒரு அப்படி பாடி காட்டுங்களேன். ஒரு பாடல் சொல்லும் போது இது நம்ம என்ன ஏற்கனவே ஒரு ஃபாதர்கள் பாடின பாட்டு தான். என்னை மீட்ட இரட்சகனே என்னாலும் தூதித்து பாடுவேனே, என்னை மீட்ட இரட்சகனே என்னாலும் தூதித்து பாடுவேனே. அடுத்த வரிகள் வந்து, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்த வான் மகனே. அதை வந்து கொஞ்சம் நான் அந்த நேரத்தில் வந்து சரி நம்ம மாற்றி பாடினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாடினேன். என்ன பாடினா, நெடுஞ்சாலை தூரையின் ஓரத்திலே, நெடுஞ்சாலையின் ஓரத்திலே காலடி பட்ட நேரத்திலே, வலது கால் அடிப்பட்ட நேரத்திலே என்ற மாதிரி ஒரு மெட்டு எடுத்து அந்த பாட்டா பண்ணி என்னை ஆற்றி தேற்றி அடுத்து ஒரு பாடல். நான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பாட்டுனாவே பிடிக்காது எனக்கு. பாட்டு கேட்பனை தவிர ஒரு வார்த்தைகளை வந்து கடவுள் வந்து அதன்படியா முழுக்க என்னை வந்து மாற்றினார். அதே மாதிரி ஒரு சில பாடல்கள் அப்படியே பாட ஆரம்பித்தேன், செய்ய வச்சேன். இன்றைக்கி கடவுள் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிக்கிறாருன்னும் போது கண்டிப்பாக நம்ம ஐயா கிட்ட வந்து நம்ம நன்றி. இது இந்த என்னுடைய செய்தியை வந்து
பல ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். எப்படியெல்லாம் இருந்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 ஆக்சிடெண்ட்டில் நான் இருந்து தப்பிச்சேன். எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும். ஆனால் பெரிய ஒரு விபத்துனா இந்த ஒரு விபத்து தான். சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டில் காலர் போன் உடஞ்சது, ரிஸ்ட்டு ட்விஸ்ட் ஆனது, அந்த மாதிரி நிறைய விபத்துல இருந்து சின்ன சின்ன விபத்துலேருந்து காமிச்சார். சரி, அப்போல்லாம் திருந்தாத இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு காயத்தை கொடுத்து திருத்தணும். என்னது ஆண்டவரோட செயல் செஞ்சு இது பண்ணார். இன்றைக்கி வந்து பிசாசினுடைய மத்தியில் விடுதலை ஆக்கி இப்போ கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு கூட ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தருக்கு செய்தார். ஓகே, இது தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அந்த அருமையான எத்தனையோ பேர் உங்களை போல வாலிப சகோதரர்கள், கிறிஸ்துவ வாலிப சகோதரர்கள் தன்னுடைய வழியை விட்டு விலகி அல்லது உங்களை மாதிரி அம்மாவோட கம்பல்ஷனில் அப்பாவோட கம்பல்ஷனில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சில காரியங்களை சொல்லும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு என்னோட கொள்கையை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பைபிளில் கூட என்ன சொல்லுதுன்னா, தன்னை யார் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்பட கடவன் சொல்லிட்டு நான் வேறு யாரையும் நான் வந்து எடுத்துக்காட்டாக வைக்க மாட்டேன். நான் என்ன நினைப்பேன்னா, பிறருக்கு நன்மை செய்யலனா கூட தீமை செய்யக்கூடாது. வாலிப ஜனங்கள் இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கர்த்தருக்குள்ளே வரணும், நிறைய வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கொள்ளணுன்றது தான் நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு நன்றாக இருக்கும். போகக்கூடிய விஷயங்கள் பிசாசுக்கு நம்ம அடிமையாகிறன்ற தெரியாத சந்தோஷமா வாழ்க்கை நம்ம சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கடவுளை ஏற்றுக்கின்னு கடவுளுக்குள்ளே நம்ம வரும்போது தான் இதை விட பெரிய ஒரு அருமையான சந்தோஷமான வாழ்க்கை உலகம் இருக்குது. ஃபாதர்கள் மத்தியிலையோ அல்லது நம்ம சபையார் மத்தியிலையோ நம்ம இருக்கும்போது இதை விட ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் ஒரு உலகம் இருக்குன்றதே நம்ம வாலிப ஜனங்கள் தெரியாது இருக்கிறாங்க. ஆனால் இனி தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு நான் இந்த வேலையில் நான் ஆசைப்படுறேன். இளைஞர்களே, இந்த வேளையில் அருமையான ஸ்ரீதர் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவனாய் வாழ முயற்சி செய்ய அவருடைய தாயின் தகப்பனும் முடிவு செய்த பொழுது கூட தாயின் தகப்பனுக்காக கிறிஸ்துவாய் வாழ நடித்தாரே தவிர அவர் கிறிஸ்துவாய் வாழவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அடிப்படுகிற பொழுது எதிர்பாராத சம்பவம் வரும்போது கர்த்தர் அவரை முன்குறித்தபடினால, கர்த்தர் அவரை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டபடினாலே, அருமையான சகோதரர் சொன்னார், 5 சம்பவங்கள் 5 வித ஆக்சிடென்ட் எனக்கு நடந்தது என்று சொல்லி 5 காரியங்கள் நடந்தும் இன்னும் அவர் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என் தேவன் அவரை முன்குறித்தபடினாலே, என் தேவன் அவரை தாயின் கருவில முன்குறித்தபடினாலே இன்றைக்கு வரைக்கும் ஒரு கிருபையாய் தேவன் நடத்தி வருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்க ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னார். இதே போல எத்தனை வாலிப சகோதரர்கள், எத்தனை தாய்மார்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை தகப்பன்மார்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். காரணம், தன் பிள்ளைகள் ரொம்ப தவறு செய்து உங்கள் பேச்சே கேட்காம, உங்களுடைய வார்த்தையை கேட்காம தான் தோன்றிதனமாய் சுற்றி கொண்டிருக்கிற காலம், போதைக்கு அடிமையாக இருக்கின்ற காலம், அல்லது ஏதாவது ஒரு பெண்களுக்கு பின்னாடி போய் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு காலம், தாயின் தகப்பனும் அடிப்பது, தாயின் தகப்பனும் சீரழிப்பது, இப்படி பல இடங்களில் சுற்றி கொண்டிருக்கிற வாலிப சகோதரர்களுக்கும் வாலிப சகோதரிகள் எப்போ பார்த்தாலும் ஃபோன், எப்போ பார்த்தாலும் SMS, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக், பைபிள் படிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, ஆண்டு நோக்கி விண்ணப்பது கிடையாது. அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சொன்னாலும் மறைமுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க அநேக வாலிப சகோதரிகளுக்கு இந்த சாட்சியின் வேலையில் ஒரு முக்கிய காரணம். சகோதரி, என் அன்பு சகோதரனே, நீ இப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளில் இந்த சாட்சியின் வேலை மூலியமாய், ஸ்ரீதனுடைய சாட்சியின் மூலியமாய் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். நீ எங்கு ஓடி ஒளிந்து மறைந்தாலும் வேதம் சொல்லுது, நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன். காரணம், என் தேவன் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். என் தேவன் உன்னை நேசிக்கிறபடினால் தான் நீ தவறி கீழே விழுந்த போது கூட உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அருமையான ஸ்ரீதர் 5 முறை ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட அவர் உயிர் பிழைக்க ஒரே ஒரு காரணம், என் ஆண்டவராகிய தேவன் அவரை மிகவும் நேசித்தபடினால் தான் அவருக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியுமாய் இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களோடு கூட பேசி தன்னுடைய சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கிருபை வைத்திருப்பார். எனவே நீங்களும் அருமையான தாயும் தகப்பனாரையும் அன்போடு கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தடுமாற்றமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தினால பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். உங்கள் ஜெபத்தினால பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள்.
அப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால் நீ எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். வாலிப சகோதரனே, நீ அநேக மது பழக்கத்தை அடிமையாக்கி அல்லது தீய பழக்கத்தை அடிமையாகி மீட்டெடுக்க கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தார் என்று நீ விசுவாசித்தாய். ஆனால் இன்று ஒரு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை நீ நடத்தி கொண்டிருக்கிற சொல்ல எங்களோடு கூட தொடர்புகள். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சாட்சி அநேக வாலிபருக்கு ஆஸ்வாதமாய் காணப்படும். என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் உனக்கு இருக்குமே என்று சொன்னார். அநேக வாலிப சகோதரிகள் இந்த நாளில் உலகத்துடைய மாயைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு எஸ்தரை போல வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய சாட்சி இது தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு கூட எப்போதும் ஐக்கியமாய் இருங்கள். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காய் தொடர் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த காரியத்தை பெரிய காரியத்தை செய்வார். இது அருமையான ஸ்ரீதரையா இந்த சாட்சி நிகழ்ச்சி பங்கு கொண்டதுக்காக எங்கள் ஆண்டவராகிய இயேசுவினாலே உங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு கொண்டு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சாட்சியின் வாழை நிகழ்ச்சியில் அருமையான ஸ்ரீதரை பார்க்கும்படியாக அவருடைய சாட்சியை தொலைக்காட்சி வாயிலாக கேட்கும்படியாக நீ செய்த அனுகிரகத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தடுமாறி கீழே விழுந்து தூக்கி விடுவார் யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கிருக்கிற அந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த குடும்பத்தில் கடந்து போகும் என நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற கண்ணீரோடு நின்று பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையை கண்டு கலங்கிருக்கிற பொழுது கலங்காத திகையாத நான் உன் தேவன், நான் உன்னோடு கூடவே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் தாய் தகப்புடைய கண்ணீரை தேற்றி பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தேற்றி எடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஒரு போதும் மறவாத என் தேவனாய் இருக்கிறவர், ஒரு நாளும் விட்டு விலகாமல் இருக்கிற எங்கள் தேவனாய் இருக்கிறவர் இதனால பெரிய காரியத்தை செய்யும்படியாக நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இளைஞர்களே, இந்த நாளில் கூட சாட்சிகள் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களிடத்தில் ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த இடத்துல நல்ல சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால், உண்மையாகவே தேவன் அற்புதம் செய்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தது உண்மை என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் போது ஆண்டவர் தாமே அந்த சாட்சிக்கு மகிமைக்கு ஏதுவாய் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்காய் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி மட்டும் சொல்லுங்கள். புதிய புதிய நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து வழங்க இருக்கின்றோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.